ஹை ஆல், இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் விச் ஆர் வெரி மச் இன் ரிலவென்ட் டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் மூன் பேஸ் ப்ரோக்ராம் பை நாசா. நாசா வந்து மூன் பேஸ் ப்ரோக்ராம்காக இஸ்ரோவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்டு அண்டர் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் கீழே பண்ணியிருக்காங்க. ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் வழியாக அவங்க வந்து ஹியூமன்ஸை வந்து மூணுக்கு திரும்பி அனுப்ப போகிறாங்க அண்ட் ஆல்சோ டு கிரியேட் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஓவர் தேர். அண்ட் நாசாவும் இஸ்ரோவும் மல்டிபிள் வெஞ்சர்ஸ் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா யூஎஸ் லெட் ஸ்பேஸ் அசோசியேஷனுக்கு இஸ்ரோ வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருக்காங்க. அது என்ன அசோசியேஷன்னா ஆர்டமிஸ் அக்கார்ட். ஆர்டமிஸ் அக்கார்ட். இந்த அக்கார்டில் வந்து இந்தியா ஒரு சிக்னேட்டரியாக இருக்காங்க. இந்தியா ஜாயின்ட் இட் அஸ் 27th நேஷன். இப்போ அதில் கரண்ட்டாக வந்து 70 நேஷன்ஸ் இருக்காங்க. அண்டு இதுக்கு பேர் ஆர்டமிஸ் அக்கார்ட். அண்ட் மூணுக்கு அனுப்ப போகிற ப்ரோக்ராம் பேர் வந்து ஆர்டமிஸ் ப்ரோக்ராம். இது ரெண்டுத்துக்கும் நல்லா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்டு இந்த அக்கார்டு கீழே வந்து மல்டிபிள் வெஞ்சர்ஸ் தி போத் நாசா அண்ட் இஸ்ரோ ஹேவ் கேரிட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் அஸ்ட்ரானட் சுபான்ஷு சுக்லா. லாஸ்ட் இயர் 2025 வந்து அவரை வந்து ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவரை ட்ரெயின் பண்ணதுக்கு வந்து நாசா தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. விச் மீன்ஸ் நாசா வில் ட்ரெயின் இந்தியன் ஆஸ்ட்ரானட்ஸ் டு சென்ட் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். அண்ட் இன்னொரு முக்கியமான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நிசார், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இதுவும் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ப்ரோக்ராம். இது பண்ணதும் வந்து இந்த அக்கார்டு கீழே தான். அண்ட் இப்போ வந்து நாசா வந்து மூன் பேஸ் ப்ரோக்ராமுக்கு இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த அக்கார்டு கீழே தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்தியா இஸ் ஆல்சோ பிளானிங் டு சென்ட் ஹியூமன்ஸ் டு மூன் பை 2040. ககன்யான் ப்ரோக்ராம் கீழே சென்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. And next important fact பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரவானி ஸ்பீச் ரெக்கக்னிஷன் மாடல். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 65 இந்தியன் லாங்குவேஜஸோ இன்க்ளூடிங் டயலெக்ட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. இதில் வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்யூல் லாங்குவேஜஸ் அண்ட் 45 வந்து பார்த்திங்கன்னா நான் ஷெட்யூல் லாங்குவேஜஸ். அண்ட் இது வந்து ஒரு ஐஐஎஸ்சியோட எஸ்பிஐஆர்இ லேபோ வித் ஏஆர்டி பார்க் அண்ட் கூகுள் இவங்க கொலாபரேஷனோட கிரியேட் பண்ணது தான் இந்த ஸ்ரவானி ஸ்பீச். ஸ்ரவானி ஸோ இட் கேன் ரெக்கக்னைஸ் 65 லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸ். And moreover, in the program valiya, this model particularly addresses those languages which are digitally not possible to access because those languages were not scheduled languages. So இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்ரவானி மாடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் languages which are not which are there அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரவானியில் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது விச் ஆர் நான் ஷெட்யூல் லாங்குவேஜஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா காரோ இருக்குது, அங்கிகா, சக்மா, கொக்போரோக், துளு, புந்தெலி அண்ட் பஜிகா. இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து இந்த மாடலால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அண்ட் யூசர்ஸால் டிஜிட்டலாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வி வில் லுக் இன் டு என்வைரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். என்வைரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஏஷியாட்டிக் லயன் பாப்புலேஷன். ஏஷியாட்டிக் லயன்ஸ் இந்தியாவில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? எஸ், கிர் ஃபாரஸ்ட், கிர் நேஷ்னல் பார்க், குஜராத். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன் 2015 we had around 523 ஏஷியாட்டிக் லயன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 891 ஏஷியாட்டிக் லயன்ஸ் இருக்குது. which is possible due to continuous conservation and various programs.
ப்ரோக்ராம்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லயன் 2020ல ப்ராஜெக்ட் லயன் was launched to monitor the area where the protected area where the lions are habitat and disease pathina study and also the population scientifically population calculation இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைனுக்கு கீழே கேரி அவுட் பண்ணாங்க இன் 2020 அண்ட் டியூ டு விச் இப்போ 2025ல பார்த்தீங்கன்னா 891 லயன்ஸ் இருக்கு. Still, environmentalists and various organizations are saying that நீங்கள் வந்து 891 லயன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன்லி அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் விச் இன் இட் செல்ஃப் இஸ் அ மேஜர் த்ரெட். ஏன் மேஜர் த்ரெட்? ஒரே ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் போதும் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனை காலி பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி நடந்தாலும் அதுவும் காலி பண்ணோம். அதே வந்து இப்போ வந்து ஹேபிட்டாட் ரிலேட்டடாகவும் நிறைய இஷ்யூஸ் மல்டிபிள் பிளேசஸில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஹேபிட்டாட்டும் ஷ்ரிங்க் ஆக ஆக அதுக்குன்னு இருக்கிற பிளேஸ் குறைய அது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் மேலே தான் இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல இது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறனால என்னென்ன பிரச்சனை வரலாம். even though we have improved their population, it can drastically go reverse ன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் இதை லயன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபிள் ஹேபிட்டாட் இன்னொரு இடத்துல வந்து கிரியேட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் டு கன்சர்வ் ஏஷியாட்டிக் லயன்ஸுங்கிறது வந்து என்விரான்மெண்டலிஸ்டோட கோரிக்கையாக இருக்குது. அண்ட் வாட் ஆர் த அதர் சாங்சுரிஸ் அண்ட் வைல்ட் லைஃப்? லாஸ்ட் வீக் நியூஸில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இந்தியன் வல்ச்சர் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. விச் சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஜிபிஸ் இண்டிகஸ் விச் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அண்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து இந்த ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இந்தியன் வல்ச்சர் இது வந்து வல்ச்சர் சாங்சுரி ஒன்று இருக்குது. அது பேர் வந்து ஸ்ரீ ராமதேவர பெட்டா. ஸ்ரீ ராமதேவர பெட்டா வல்ச்சர் சாங்சுரி இது வந்து கர்நாடகாவில் இருக்குது, ராமநகராவில். ஸோ hope you remember this name, Sri Rama Devara Betta. I will write it for you. Sri Rama Devara Betta. Sri Rama Devara Betta Vulture Sanctuary, which is in Karnataka. கர்நாடகாவில் ராமநகராங்கிற இடத்துல இருக்கு. கர்நாடகா ராமநகரா. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா விச் வாஸ் இன் நியூஸ் பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். இதுவும் கர்நாடகாவில் தான் இருக்குது. சமராஜ நகர்ங்கிற இடத்துல இருக்குது இன் கர்நாடகா. ஸோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா which is in Karnataka. To be specific, Chamarajanagar. So these two places, this tiger reserve and vulture sanctuary, லாஸ்ட் வீக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நியூஸ் ஆர்டிகல்ஸில் இருந்துச்சு. அண்ட் அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா சாண்ட் மைனிங் அண்ட் காசிரங்காவில் சாண்ட் மைனிங் இஸ் அ மேஜர் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஏன் அது மேஜர் இஷ்யூ? ஏன்னா சாண்ட் மைன் பண்ணால் அது வந்து ரிவரோட மார்ஃபாலஜியை மாற்றும், டர்பிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் அதோட ரிவர் பேங்க்ஸோட ஸ்டெபிலிட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஃபிஷ்
எக் லேயிங் கிரவுண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து இட் வில் டிஸ்டர்ப் த ecosystem in itself. அண்ட் அந்த ecosystem-ஐ நம்பி நிறைய கம்யூனிட்டிஸும் இருக்காங்க. ஸோ இந்த இல்லீகல் சிஸ்டமேட்டிக் sand mining வந்து it is disturbing the ecosystem and also the community which is dependent on the ecosystem. ஸோ இதை எதிர்த்து ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காசிரங்காவில் அதோட ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா என்ன ரிவரில் பண்ணுறாங்கன்னா தெய்ஹோரி ரிவர். ஸோ இந்த தெய்ஹோரி ரிவர் பார்த்தீங்கன்னா கார்பி ஆங்லாங்கிற இடத்துல வருது. கார்பி ஆங்லாங் வந்து காசிரங்காவோட சதர்ன் பவுண்டரியாக வந்து கார்பி ஆங்லாங் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இது டியூரிங் ஃப்ளட் டைம்ஸ் அனிமல்ஸ் வந்து ஷெல்டர் நோக்கி, அதாவது கார்பி ஆங்லாங் வந்து ஒரு ஹில்லி ரீஜன். ஸோ அதனால் ஷெல்டருக்காக இந்த கார்பி ஆங்லாங்கை நோக்கி தான் எல்லாமே நகரும் டு சேவ் இட் செல்ஃப் ஃப்ரம் த மான்சூன் ஃப்ளட்ஸ். ஸோ இந்த தெய்ஹோரி ரிவரில் நடக்கிற சாண்ட் மைனிங் தான் ஹவு இட் இஸ் டிஸ்டர்பிங் த ஈகோசிஸ்டம்ங்கிறது ஒரு ஆர்டிக்கலாகவே வந்து பேசியிருக்காங்க. அண்ட் as I said earlier, எப்படிலாம் வந்து ரிவர் மார்ஃபாலஜியை டிஸ்டர்ப் பண்ணுது அண்ட் வாட் ஆர் த ecological factors it is affecting the ecosystem and the biodiversity which is existing in the காசிரங்கா ங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் யூ ரிமெம்பர் தெய்ஹோரி ரிவர். இந்த நேமு கார்பி ஆங்லாங். அண்ட் கார்பி ஆங்லாங் வந்து சதர்ன் பவுண்டரியாக வருது. சதர்ன் பவுண்டரி மேப்பிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அண்ட் மேக்ஸிவ் ஃபாலோயிங் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தெய்ஹோரி ரிவராக இருக்கும் இல்லை கார்பி ஆங்லாங் வந்து சதர்ன் பவுண்டரியாக வருது ஃபார் காசிரங்காங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருந்தாலுமே காசிரங்கா வந்து அசாமில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எங்கே இருக்குன்னு சொல்லாமே இந்த ஃபர்தர் ஃபேக்ட்ஸ்குள்ளே போயிட்டேன். அண்ட் ஸ்டில் ஐ எம் ரீஹைட்ரேட்டிங், காசிரங்கா இஸ் இன் அசாம். அதில் தெய்ஹோரி ரிவரில் சாண்ட் மைனிங் நடக்குது. சாண்ட் மைனிங் நடக்கிற இடம் வந்து பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பி ஆங்லாங் தான் வந்து காசிரங்காவோட சதர்ன் பவுண்டரியாக இருக்கு. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், we will look into another project which is Great Nicobar Island project. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் வித் கன்சிடரிங் இந்தியாஸ் விஷன். ஏன்னா இந்தியா இஸ் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் 91,000 crores ஃபார் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட். 91,000 crores ஆஃப் ருபீஸ் இந்தியா இஸ் ஸ்பெண்டிங். ஐலாண்ட்னு வரும்போது அதுவும் நிக்கோபாருங்கும் போது இட் இஸ் எ ஃப்ரெஜைல் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் ஈகோசிஸ்டம். நிக்கோபார், கிரேட் நிக்கோபார். இட் இஸ் எ ஃப்ரெஜைல். நான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவேன் அண்ட் கீ டேர்ம்ஸ் அண்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ் அதை சுற்றி இருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃப்ரெஜைல் அண்ட் ஐலாண்ட், ஃப்ரெஜைல் ஐலாண்ட் ecosystem which has rich biodiversity. ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்ட் வழியாக அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டவுன்ஷிப்ஸ் அண்ட் பவர் பிளான்ஸ், இது எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப் விச் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அது என்ன பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப்? நான் ஃபஸ்ட் அந்த ட்ரைப் நேம் என்னன்னு சொல்லிடுறேன். பிவிடிஜிஸ்ன்னு, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், பிவிடிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க.
இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பன் இந்த வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்காங்க. ஏன் அவங்க பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல்? ஏன்னா தே ஆர் லெஸ் தென் 300 இண்டிவிஜுவல்ஸ், 300 பேருக்கும் கீழே தான் அவங்க இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ஷாம்பன்கிற இந்த பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், they are hunter gatherers, and due to this particular project they are getting disturbed of their culture and lifestyle. ஏன் அவங்க வந்து டிஸ்லோகேட் பண்ணப்படுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்களோட கல்ச்சர் இதனால வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அண்ட் மோர் ஓவர் as I said, it has rich biodiversity. அது வெறும் ஃப்ளோரா அண்ட் ஃபானா மட்டும் இல்லை, கல்ச்சரும் இருக்குது. அந்த கல்ச்சர் கீழே வந்து மெனி threatened vulnerable tribes are also there. For example, ஷாம்பன். ஸோ இந்த இடத்த வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து ஃபார் த டெவலப்மெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணி அப்ரோச் பண்ணால், how are they going to address the various other factors like வந்து ecological imbalance இருக்கட்டும், biodiversity disturbances இருக்கட்டும், or culturally வீக்கர் ட்ரைபல் குரூப்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க? ஹவு ஆர் தே கோயிங் டு பேலன்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ் டைவர்சிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், which is one of the major challenge in Great Nicobar Island project. இதில் வந்து ஷாம்பனை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. தே ஆர் பிவிடிஜிஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் அது. பிவிடிஜிஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். And now we will look into a important bill which has been pushed by our union government in the parliament, which is MMDR bill 2026. MMDR bill 2026. MMDR na enna? Mines and Minerals Development and Regulation Act la, which came in 1957. எழுதிடுறேன் உங்களுக்காக. MMDRனா Mines and Minerals Development and வந்து மாற்றிடலாம். And Regulation Act, which came in 1957. In the act கீழே they are trying to push new features or changes through a bill for எதுக்காக இந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து பர்டிகுலராக ஒரு சில ஃபேக்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னென்ன ஃபேக்ட்ஸ்? இப்போது இதுக்கு முன்னாடி வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து மைன்ஸோ இல்லை வந்து மினரல்ஸ் ரிலேட்டடாகவோ தே ஹேட் த சே, அவங்க அதை பற்றி சொல்ல முடியும், அதை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த எம்எம்டிஆர் பில் 2026 கீழே தே வில் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த மினரல் பியரிங் லேண்ட்ஸ். இந்த மினரல் இருக்க லேண்டும் நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் கீழே தான் வரும். அண்ட் ஸ்டேட் டசன்ட் ஹாவ் த சே ஓவர் இட் அப்படிங்கிறது தான் இது, which is mineral bearing land. So
யார் வந்து இம்பார்ட்டண்ட்டான சே இருக்கும்? யூனியன். அவங்க சொல்கிறது தான் இதில் வந்து செல்லுபடியாகும். அண்ட் செகண்ட் ஒன், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். அதாவது இந்த மினரல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் லிவி இதை வந்து ஸ்டேட்ஸுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை வந்து யூனியன் தான் டிசைட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் ஸ்டேட் இதில் ஏதாச்சும் டேக்ஸ் போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு யூனியன் கிட்ட போயிட்டு கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், யூனியன் சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால லெவே பண்ண முடியும் ஃபார் த மினரல் டேக்ஸ். ரெஸ்ட்ரிக்டிங் mineral tax levy by state and state can levy tax only based on the conditions, based on the conditions given by union. So இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸை தான் இந்த MMDR பில் கீழே யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேலே புஷ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹவ் ரெசிஸ்டட் இட். இதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வைவல், அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்கே வந்து அவங்களோட மினரல்லேருந்து வர டேக்ஸ் அண்ட் அதுலேருந்து வர மணி வச்சு தான் அவங்க சஸ்டெயினே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிசாவாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், இல்லை சத்தீஸ்கராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து மினரல்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட ஹியூஜ் சங்க் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு இட். அண்ட் மோர் ஓவர் இதில் பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஜஸ்ட் ரப் திஸ். நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே. அண்ட் மோர் ஓவர் இந்த பில் அந்த டைமிங் இருக்கு இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி பிரசிடென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2024 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வேர்டிக் கொடுத்தாங்க. அதாவது ஸ்டேட்ஸ் ஹாவ் த ரைட் டு டேக்ஸ் மினரல்ஸ்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. இன் 2024 என்ன கேஸ் கீழேனா, இன் மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி விசஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த கேஸில் 2024 எக்ஸ்பிளிசிட்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க, ஸ்டேட்ஸ்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்குப்பா, அவங்க லேண்டில் இருக்கிற மினரல்ஸ்க்கு டேக்ஸ் போடுறதுக்கு, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டை பைபாஸ் பண்ணுற விதமாக தான் இந்த MMDR பில்லும் இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் வருமானம் வந்து மினரல்ஸ்லேருந்து தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வந்து இங்கே வந்து மினரல்ஸ் வேணும், அது எல்லா ரைட்ஸும் நாங்கள் தான் டிசைட் பண்ணோம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அந்த மைனிங்னால் ஏற்படுற டிஸ்டர்பன்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பீப்புள் அதனால் அஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தே ஹாவ் டு பி ரீலொகேட் பண்ணப்படுற பீப்புளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் யார் காம்பன்சேட் பண்ணுவா? இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அனதர் டைமென்ஷனாக இருக்குது ஃப்ரம் ஸ்டேட்ஸ். அண்ட் மோர் ஓவர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து டு ஃபாஸ்டர் ஸ்ட்ரீம்லைனிங் ஆஃப் மினரல்ஸ் ரிக்குயர்மெண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு மினரல்ஸும் எடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டும் எடுத்துக்கிறீங்க. இதனால ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் என்ன நடக்குது, அதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு ஸ்டடியே பண்ணாமல் போயிட்டீங்கன்னா, அப்போ யார் இதை பியர் பண்ணுறது? ஹூ வில் பே ஃபார் திஸ் ஆக்ஷன்ஸ்ங்கிறத இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்ட் யூனியன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க இந்த பில்லுக்காகனா, இட் இஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறாங்க. எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி?
ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஒரு சேம் மினரல் ஏ இருக்குது. மினரல் ஏ வந்து ஒரு 3 ஸ்டேட்டில் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் போடுறாங்க. அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் போய் அதை மைண்ட் பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து லோவஸ்ட் டேக்ஸ் இருக்குது, எங்கே சீப்பாக இருக்கோ, எங்கே அவங்களோட முதலீடுலாம் வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் தருமோ அங்கே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மற்ற 2 இடத்துல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருந்தும் அதை மைண்ட் பண்ணாமையே விட்டுடுறோம். ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணோம். இதனால ஒரு அன்சர்டினிட்டி கிரியேட் ஆகுது. மினரலோட சஃபிஷியண்டான அளவுக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா யூனிஃபார்மாக ஒரு டேக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். யூனிஃபார்ம் டேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் எல்லா இடத்துலையும் காமனாக வந்து மைண்ட் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். அதனால நமக்கு வந்து இந்த அன்சர்டினிட்டியை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு சர்டைனாக நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், விச் வில் ரிசல்ட் இன் lesser imports and also improvement in current account balance னு சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த டைமென்ஷனாக இருக்கு கவர்மெண்ட் வந்து. அண்ட் மோர் ஓவர் அன்சர்டினிட்டியை ரிமூவ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும், நமக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாஸ்டராக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து டிஜிட்டல் எக்கானமிக்கு நமக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ்க்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. இந்த மினரல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. பட் ஆனால் அது தேவையான அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த அன்சர்டினிட்டியை ரிமூவ் பண்ணி சர்டனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்டை புஷ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த பில்லை எடுத்துகிட்டு வரோம். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் ரிமூவிங் த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க ஸ்டேட். பட் ஆனால் ஸ்டேட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் அங்கேயும் கை வைக்கிறீங்க, எல்லாமே நாங்கள் தான் டிசைட் பண்ணோன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்லேயும் எல்லாமே நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? வே ஃபார்வர்ட் என்னன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான். தட் தே போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஹாவ் டு சிட் அண்ட் டிசைட் வாட் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் ஹவு டு டூ இட். இது பண்ண முடியும் அவங்களால. ஆர்பிட்ரரியாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு ஒர்க் பண்ணுறது பதிலாக தே ஹாவ் டு லிசன் டு த பீப்புள். பிகாஸ் இந்தியா இஸ் பில்ட் பை இந்தியா இஸ் அ யூனியன் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். ஸோ மல்டிபிள் ஸ்டேட்ஸோட வாய்ஸஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இஃப் தே ஃப்ரேம் இட் வில் ஆன் அ லாங்கர் ரன் இட் வில் கிவ் அ மோர் ப்ரொடக்டிவ் அவுட்புட் rather than fast paced implications. அண்ட் இது ஒன் ஆஃப் த டைமென்ஷன்ஸாக இருக்கு. அண்ட் MMDR bill, I hope they will find out the more balanced solution for it soon. And and next topic என்னன்னா MSME opportunity in clustering them. MSME பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். MSME is நான் என்னன்னு தெரியுமா? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ MSME இதுதான் வந்து இந்தியாவோட 30% ஆஃப் ஜிடிபியை சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 45% ஆஃப் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வந்து MSMEஸ்லேருந்து தான் வருது. அண்ட் 40% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் MSMEல தான் வருது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கேன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் MSMEயோட ரோல் இந்தியாவோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுல ப்ளே பண்ணுதுன்ட்டு. ஐ வில் ரைட் டவுன். 30% ஆஃப் ஜிடிபி இஸ் சப்போர்ட்டட் பை MSME. 45% ஆஃப் மேனுஃபேக்சரிங் அவுட்புட். மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வந்து MSME தான் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 40% ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் சப்போர்ட்டட் பை MSME. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுற MSMEs எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா தேர் ஆர் மல்டிபிள் சேலஞ்சஸ் டு இட்.
எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும்? ஐ வில் ரைட் இட் டவுன். சேலஞ்சஸ். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க? எஸ், கிரெடிட். அப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். அப்புறம் ஸ்கில்டு லேபர். அண்ட் ஃபோர்த் ஸ்கில் லேபர். கிரெடிட் சொல்லியிருக்கீங்க, டெக்னாலஜி சொல்லியிருக்கீங்க, ஸ்கில்டு லேபர் சொல்லியிருக்கீங்க. அப்புறமா எஸ், டிரான்ஸ்போர்ட். அண்ட் சொல்லுங்க. எஸ், சப்ளை செயின்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் கீழே வந்துடும். ஸோ வேற என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். and legal guidance, legal support. ஸோ பாருங்க, நீங்களே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்ட்டு சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிறாங்க. திஸ் ஆர் த சேலஞ்சஸ் விச் ஆர் ஃபேஸ் பை எம்எஸ்எம்இஸ். அவங்க தனியாக ஐசோலேட்டடாக இருக்கனால இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. எதர் அவங்க எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லைனா வந்து ஒருத்தர் எஃபர்ட் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதுனால, அந்த எஃபர்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கனால ஒரு irregularities வந்து அரைஸ் ஆகுது. irregularities அரைஸ் ஆகுறதுனால at some point they have to take a break from it of the pursuing that particular progress. and இதே வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாதனால இதுக்கு multiple people are repeating the same faults again and again. ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு தேவையான லெட்ஸ் சே வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னொரு இடத்துலையும் எம்எஸ்எம்இல ஏதோ ஒரு என்டர்பிரைஸ் வச்சிருக்காரு வந்து அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. சி, தேர் இஸ் டூப்ளிகேஷன் ஆஃப் டூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அது தேவையே இல்லை. அது டைம் ஸ்பெண்ட் ஆகுது, மணி ஸ்பெண்ட் ஆகுது, லேபர் ஸ்பெண்ட் ஆகுது, வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே வந்து டெப்ளீட் ஆகிட்டு இருக்கு டியூ டு டூப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எம்எஸ்எம்இஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் பொசிஷன் கீழே வந்து கிளஸ்டர் பண்ணுங்க. அந்த கிளஸ்டர் பண்ணுறதுனால என்ன ஆகும்? அவங்களோட தே குட் ஷேர் மல்டிபிள் திங்ஸ். லைக் வந்து அந்த இடத்துலையே வந்து ஃபாஸ்ட் கிரெடிட் லைனாக இருக்கலாம், இல்லைனா வந்து டெக்னாலஜிஸ் யாரோ ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருக்காங்கன்னா the spillover of technologies will happen very fast, and moreover they can share the technologies, which can also reduce the burden of procuring advanced technologies for any particular individual firm. The cost is being shared, the burden is being shared by multiple MSMEs which are located in one single geographic location. அண்ட் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது, வேர் ஹவுசஸ் இருக்கும்போது அது கரெக்டாக அவங்களால இது பண்ண முடியும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின்ஸ் ஓட ஸ்டூடெண்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ஷூர், தேங்க்யூ. அண்ட் சப்ளை செயின்ஸை வந்து செக்யூர் பண்ண முடியும். அதுக்கு வந்து மல்டிபிள் டியூப்ளிகேஷன்ஸ் பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் வந்து தேவையான லீகல் சப்போர்ட்ஸ். அண்ட் லீகல் சப்போர்ட்ஸ்னால் எந்த மாதிரி? த நெசசரி சப்போர்ட் டு கிரியேட் அ ப்ராடக்ட் விச் ஹேஸ் த குவாலிட்டி டு கம்பீட் இன் த குளோபல் மார்க்கெட்ஸ். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுற அளவுக்கு, அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் கம்பீட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க? By sharing the resources and having the support and guidance how to produce it. இது one of the major role இருக்கு.
அண்ட் மோரோவர் இந்த குளோபல் கம்பிட்டன்சி சொன்னேன் இல்லையா, இந்த குளோபல் கம்பிட்டன்சிக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? டெஸ்டிங், ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், இதை வந்து லேப்ஸ் அண்ட் டெஸ்டிங் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. லெட் மீ ரைட் இட் ஹியர். 7th வந்து லேப்ஸ் அண்ட் டெஸ்டிங். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க? பை ஷேர்ட் நாலேஜ் வித் யூனிவர்சிட்டிஸ். ஸோ யூனிவர்சிட்டி பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா தே குட் கைட் தம் வித் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் எ குளோபல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் waste in a huge quantity which can disturb the ecosystem and the environment. ஸோ அதில் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வேஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு பிளான்ஸ், அதையும் வந்து ஷேர்டாக ப்ராக்ரஸ் பண்ணும்போது அவங்களால அந்த காஸ்ட்டை வந்து பர்டன் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அந்த பேர்டன் ஆன் த எக்கானமி ஆஃப் டூப்ளிகேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளஸ்டரிங் எம்எஸ்எம்இஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் இருக்குது? நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் கிளஸ்டர் பண்ணுங்க ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுருவீங்க. ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் அதால் சப்போர்ட் பண்ண முடியும், எவ்வளோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதால் ஹேண்டில் பண்ண முடியும், அண்ட் அந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்கில் லேபர்ஸ் இருக்காங்க, இது எதுவுமே ஸ்டடி பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக், செக்டார் ஸ்பெசிஃபிக். லெட் மீ இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா எரேஸ் பண்ணிடுறேன். It should be sector specific-ஆ இருக்கணும். அண்ட் அந்த இடத்துல அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கணும். அடிக்குவேட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து த பிளேஸ் ஷுட் சஸ்டெயின் த ரிக்குயர்மெண்ட்ஸ், த ரிசோர்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கிளஸ்டரிங் பண்ண முடியும், ரேண்டமாக கிளஸ்டர் பண்ண முடியாது. அண்ட் யூ ஹாவ் டு கனெக்ட் திஸ் கிளஸ்டரிங் வித் அதர் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கதி சக்தியாக இருக்கட்டும். கதி சக்தியில் என்ன பண்ணுறாங்க, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் மூலயமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், ரயில்வே இருக்கட்டும், இல்லைனா வந்து வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்டர்லிங்க் பண்ணி கிரியேட்டிங் a more suitable and efficient transport modem through which the goods and manufactured products are being distributed through the global markets and also the domestic markets efficiently. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது தான் ஒரு எம்எஸ்எம்இ கிளஸ்டரிங் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது தான் வந்து எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ again reiterating, ஏன் MSME important? ஏன்னா 30% of GDP is supported by MSMEs and 45% of manufacturing output வந்து MSMEs இருந்து தான் வருது and 40% of export is done by MSMEs.
So it plays a very huge role in India's economic boost. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எலெக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் மேகாலயாவில் இருக்க காரோ ஹில்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் நோ த மேப்பிங் ஆஃப் இட். மேகாலயாவும் எழுதிடுறேன் உங்களுக்காக. காரோ ஹில்ஸ். ஸோ காரோ ஹில்ஸில் இருக்க அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், காரோ ஹில்ஸ் அட்டானமஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have barred non-tribals from voting and participating in the elections. ஏன் இதை பண்ணியிருக்காங்க? ஏன்னா இது இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 6 கீழே வருது. 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு? அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம். ஸோ இங்கே இருக்க ட்ரைபல்ஸோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட கல்ச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 6th ஷெட்யூல் கீழே இருக்க இந்த காரோ ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் பார்ட் நான் ட்ரைபல்ஸை பார் பண்ணியிருக்காங்க. சார் பார்ட் ஃப்ரம் voting and contesting in the elections. Which has translated into separate electorate. ஸோ இவங்க இது பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்குன்னு செப்பரேட் எலக்ட்ரேட் ஒன்று அரைஸ் ஆகிருக்கு. ஸோ வாட் ஆர் த இன்டெண்டட் அவுட்புட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி. அஸ் ஐ செட், ட்ரைபல்ஸோட ஐடென்டிட்டியை அவங்களோட நீட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. அண்டு கஸ்டமரி ப்ராக்டிசஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் லேண்ட் ரைட்ஸ் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து என்னென்னலாம் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, லெஜிஸ்லேஷன் அவங்களே பண்ணியிருப்பாங்க, ஜூரிஸ்டிக்ஷனும் அவங்களே பண்ணிப்பாங்க, அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க, அண்ட் ஃபைனான்சஸ் வித்தின் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இது இவ்வளோ பவர்ஃபுல்லான கவுன்சில் தான் இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ். இது வந்து இட் கெட்ஸ் இட்ஸ் பவர் ஃப்ரம் த 6th ஷெட்யூல். 6th ஷெட்யூல் கீழேருந்து வருது. அது அந்த 6th ஷெட்யூலில் வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம் இது எல்லாமே இருக்கு. வந்தே மாதரம் கேட்டிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? அண்ட் வந்தே மாதரம்க்கு வந்து நேஷனல் ஆந்தம்க்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோப் யூ ஆல் நோ அண்ட்
This year it is 150th year of Vande Mataram. So 150th Vande Mataram. "150th year, equal status, as national anthem." நேஷனல் anthem என்னன்னு தெரியும் இல்லையா? ஜனகணமன. வந்தே மாதரம் வந்து நேஷனல் சாங்னு சொல்லுவாங்க. So to commemorate 150th year and also to commemorate the 150th year, they have given the equal status as national anthem. இதில் இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக் என்ன வருதுன்னா, நேஷனல் anthem வந்து வெறும் 52 செகண்ட் தான்ப்பா. ஆனால் நேஷனல் சாங் பார்த்தீங்கன்னா 3 minutes and 10 seconds. So are you expecting someone to do the honors for it for 3 minutes and 10 seconds? இதை வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது வழியாக நீங்கள் வந்து ஒரு கோயர்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. தட் யூ வில் பனிஷ் த பீப்புள் இஃப் தே டூ நாட் ஹானர் த நேஷனல் சாங்னு சொல்கிறீங்களே, இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ த கோயர்ஷன் வந்து ஒரு த்ரூ லா வழியாக கோயர்ஷன் கிரியேட் பண்ணுறது ஹவு மச் இட் இஸ் சஸ்டெயினபிள்ங்கிற ஒரு கேள்வி அரைஸ் ஆகுது. அண்ட் மோர் ஓவர், ஒரு ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து இட் ஷுட் பில்ட் த்ரூ த சிவிக் எஜுகேஷன் மூலயமா தான் இது பண்ண ஒரு பேட்ரியாட்டிசமை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ரெஸ்பெக்டை வந்து ஒரு லா வழியாக நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணலன்னா நாங்கள் வந்து உங்களை பனிஷ் பண்ணுவோங்கிறது வந்து எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் அபவுட் வந்தே மாதரம். அண்ட் மோர் ஓவர், இப்போ நம்ம வந்து 80th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? இந்த 80th இண்டிபெண்டன்ஸ் டேல கூட வந்தே மாதரம் தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணாங்க. 80th இண்டிபெண்டன்ஸ் டேல ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து நேஷனல் சாங் விச் இஸ் வந்தே மாதரம். அதை ஃபாலோ பண்ணி தான் நேஷ்னல் ஆந்தம் செகண்ட் பிளேட் வந்து அண்ட் இந்த ஆர்டரில் தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் த ஆர்டிகல்ஸ்? இந்த ஒரு டைமென்ஷன் சொல்லிட்டோம். என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இதில் ப்ளே பண்ணோம்? ஆர்டிகல் 19(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அண்ட் ஆர்டிகல் 19(2)ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர் ஆர்டிகல் 19(1)A. ஸோ வந்து இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழே தான் வந்து ஒரு கோயஷனும் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் government has the role to play a balance between patriotism and individual liberty. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணாதான் இந்த கோயர்ஷன் வந்து ஒரு கோயர்ஷனாக இருக்காது, மோர் ஆஃப் அ ரெஸ்பெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் we will be looking into FCRA bill. FCRA ரொம்ப கேவஸாக போயிட்டுருக்கு பார்லிமெண்ட்லேயும். FCRA பில் என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஸோ FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை எப்படி ரெகுலேஷன் பண்ண போகிறாங்க? இந்த பில்லில் வந்து ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. Let me write it. Joint
parliamentary committee. ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 31 மெம்பர்ஸில் 21 மெம்பர்ஸ் வந்து ஆர் ஃப்ரம் லோக்சபா and they are nominated by the speaker, and 10 members are from Rajya Sabha. And they are nominated by the chairman யாரும் தெரியல, vice president. So இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து it is not that the government has to adhere to it. It is just a recommendatory recommendations now. So this is the current status of FCRA bill which is been given to the joint parliamentary committee. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்சிஆர்ஏ பில் நாங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸையோ இல்லை டொமஸ்டிக் சோஷியல்லையோ ரிலீஜியஸாகவும் ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக வி ஹாவ் டு லுக் இன் டு இட் அண்ட் கண்ட்ரோல் இட் அக்கார்டிங்லி டு கிரியேட் அ மோர் இன்டெண்டட் பர்பஸ் for the funds rather than a deviated one and unintended hidden agenda behind it ங்கிறது தான் கவர்மெண்ட்டோட அட்ரஸிங்காக இருக்குது ஃபார் எஃப்சிஆர்ஏ பில். அண்ட் தே ஹவ் ஆல்சோ அஷ்யூர்ட் தட் இட் won't be disturbing any NGOs who are really intended to serve the society ங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். அண்ட் 80th இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? எங்கே பேசினேன்? 80th இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி. எஸ், வந்தே மாத்திரம் வரும்போது பேசியிருந்தேன். ஸோ இந்த 80th இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து யுவா சக்தி, யூத் பவர் தான் வந்து தீமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் விக்ஷித் பாரத் 2047 by using the யுவா சக்தி யூத் பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2047 ஒரு விக்சித் பாரத்தாக மாற போகிறோம், ஒரு செல்ஃப் சஸ்டெயின் இந்தியாவாக நம்ம மாற போகிறோம்னு இந்த தீமை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த தீமை 80th இண்டிபெண்டன்ஸ் டேயில் எடுத்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த வாட்டி வந்து விஐபி கல்ச்சர் அதை வந்து லைட்டாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் சீட்டிங்க்கெலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸ் இப்போ இந்தியன் லேக்ஸ் அதோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்கா லேக்காக இருக்கட்டும், லோக்தக், பாங்காங்ஸோ, ஹுசைன் சாகர், வேம்பநாட், ஊலார், புலிகேட், இந்த இந்த இந்தியன் நேம்ஸ் எல்லாம் வந்து சீட்டிங் பிளேசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மேப்பிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டில் ஐ ரீஐட்ரேட்டட். சில்கா ஒடிசாவில் இருக்குது, லோக்தக் வந்து மணிப்பூரில் இருக்குது, பாங்காங்ஸோ வந்து லடாக்ல இருக்குது, ஹுசைன் சாகர் தெலுங்கானாவில் இருக்குது, வேம்பநாடு கேரளா, அண்ட் ஊலார் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அண்ட் புலிகேட் விச் இஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது மூலயமா அவங்க வந்து தி ஆர் ரீஐட்ரேட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் ஆல்சோ பை கிவிங் த நேம்ஸ் ஆஃப் இந்தியன் லேக்ஸ். Next, we will see about handloom sector. The importance of handloom sector, both historically, societally, and also economically. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அப்படின்னு சொன்னாவே அவங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ ஸ்வதேஷி August 7th, 1905, India, they burned the foreign goods and iterated to go Swadeshi. இல்லையா?
அண்ட் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ மேஜர் நான்-ஃபார்ம் ரூரல் நான்-ஃபார்ம் ரூரல் வேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு சொசைட்டல் எக்கனாமிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருவோம். ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஸ்வதேசி மூமெண்ட் அசோசியேட் ஹேண்ட்லூம் இஸ் அ சிம்பிள் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். சுதேசி மூமெண்ட்டோட டேட் 1905 ஆகஸ்ட் 7 தான் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேவாவே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஹேண்ட்லூம்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக இந்தியன்ஸை யூனைட் பண்ணுறது, கான்ஷியஸாக யூனைட் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்ட்லூம் அவ்வளோ பிக்கர் ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாகவும் இன்டர்நேஷ்னலில் வந்து இந்தியன் ஹேண்ட்லூம்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இருந்துச்சு, ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஸோ த ஹேண்ட்லூம் played a major role historically in creating a conscious in Indians that we are all as not some inferior creatures, that we also are capable of giving an equal competition for the British ங்கிறத ஒரு பேசிக் அந்த ஃபயரை ஸ்பார்க் பண்ணது வந்து ஸ்வதேசி மூமெண்ட். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆனது வந்து ஹேண்ட்லூம் செக்டர். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்துறோம். இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட்லூம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா 70% ஆஃப் ரூரல் உமன் ஆர் எம்ப்ளாய்ட் த்ரூ ஹேண்ட்லூம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சொசைட்டியில் ஹேண்ட்லூம் செக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு தெரியுது. அண்ட் எக்கனாமிக்கும் பார்த்தீங்கன்னா நான்-ஃபார்ம் ரெவென்யூவில் மேஜர் ரோல் வந்து ஹேண்ட்லூம்க்கு இருக்குது. ஏன்னா வெரி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படுது. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு தேவையான வேஜஸை வந்து நான்-ஃபார்ம் செக்டர்ஸ் மூலயமா எடுத்துகிட்டு வரதுல இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஹேண்ட்லூம்க்கு இருக்குது. அண்ட் இந்த ஹேண்ட்லூம் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் வீவிங் டெக்னிக்ஸ். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆர் கெட்டிங் எரோடட். ஏன் எரோடட் ஆகுது? ஏன்னா அதில் போதுமான அளவு வேஜ் வர மாட்டேங்குது. அண்ட் அதனால அதில் அந்த டெக்னிக்ஸில் ஸ்கில்டாக இருக்க பீப்புளெலாம் வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க, சீக்கிங் அ ப்ராப்பர் அடிக்குவேட் வேஜஸ் ஃபார் த ஜாப். ஸோ வேறு ஜாப்க்கு அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அதனால் அடிக்குவேட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து ஃப்ராக்மெண்டட் மார்க்கெட்ஸ் அங்கங்கே தான் சங்காக இருக்குது. ஒரு இடத்துல இப்போ எங்கே வந்து அந்த இது தயாரிக்கிறாங்களோ அங்கே அந்த அதோட சரௌண்டிங் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. வி ஆர் லிவிங் இன் அ டிஜிட்டல் எரா. இதை வந்து மற்ற ஏரியாஸ் ஆல் ஓவர் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ்லேயே ரேராக இருக்கும்போது just think about the international markets. But there is value for the handloom weaving, each and every unique weaving techniques க்கு international marketல பெரிய பெரிய support and seekers இருக்காங்க. And moreover அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்ஸை அந்த ஸ்கில்ஸை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுல வந்து வீக்கனிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதாவது அதோட நுவான்சஸ் அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டியை வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. தேர் இஸ் சம் மிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த 3 மேஜர் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ரோலாக இருக்குது ஃபார் த எரோடிங் ஆஃப் மெனி டெக்னிக்ஸ் விச் வர் ஏர்லியர் எக்ஸிஸ்டன்ட் இன் அவர் கல்ச்சர். கல்ச்சர்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா ஹேண்ட்லூம் பிளேஸ் அ மேஜர் ரோல். இட்ஸ் யூனிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூனிக் ஸ்டைல் ஹேஸ் இட்ஸ் ரோல் இன் கல்ச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வந்து இட் கிரியேட்ஸ் அ சாஃப்ட் பவர். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு க்ரேஸ் இருக்குது. அந்த க்ரேஸை நம்ம டேப் பண்ணோன்னா we could create the soft power which India is looking for using handloom also. கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் இருக்குது? கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது அண்ட் டிசைன் இன்னோவேஷன். புது டிசைன்ஸ் உங்களோட வீவிங் டெக்னிக்ஸை வச்சே புது டிசைன்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இன்னோவேட் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டிங் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து people recognize brands. They may even forget the name of that product, but they will remember it based on the brands.
ஸோ பிராண்டிங்காக இருக்கணும், இல்லை வந்து எப்படி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இ-காமர்ஸில் எப்படி இதை வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸில் இருக்குது. அண்ட் மோரோவர் நம்ம ஹேண்ட்லூம் செக்டரை எப்படி பார்க்கணும், நம்ம வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து we are looking handloom sector as preserving some ancient culture, something like that, but we have to look it as a brand value. ஒரு பிராண்டாக அதை வந்து நம்ம எப்படி புஷ் பண்ண போகிறோம், ஒரு கண்டெம்பரரி டிசைனிங் ஒரு ஜிஐ டேக்ஸ் கொடுத்து அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், how are we going to give its own unique identity which it already has. அந்த ஐடென்டிட்டியை நம்ம கொடுத்தோன்னவே போதும். அண்ட் மார்க்கெட்டுக்கு அதை எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்க போகிறோம் டுவர்ட்ஸ் த ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் ஆக்சஸ் தந்தோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கிரேஸ் விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் த மார்க்கெட். இல்லையா, F1 படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பிராட் பிட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் ஓவன் ஷர்ட் போட்டிருந்தார். அதுக்கு கிரேஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து விச் இஸ் த கிரேஸ் இஸ் ஆல்ரெடி தேர். All we have to do is tap it precisely to enrich ourselves and our economy and also the handloom sector. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக மெக்கா அக்ரிமெண்ட். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க மெக்கா அக்ரிமெண்ட்? மெக்கா அக்ரிமெண்ட் இஸ் அபவுட் சம்திங் சிமிலர் டு நேட்டோ, பட் இட் இஸ் பிட்வீன் துர்க்கி, சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்கா அக்ரிமெண்ட் மூலயமா நேட்டோவில் எப்படி ஆர்டிகல் 5 இருக்குது, நீங்கள் ஒருத்தர் அடிச்சிங்கன்னா மற்றவங்களும் ஏன்னு கேள்வி கேட்பாங்க. இஃப் யூ அட்டாக் ஆன் ஒன் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அட்டாக் ஆன் எவ்ரி ஒன் எப்படி இருக்கும் ஆர்டிகல் 5 நேட்டோவில். அதே மாதிரி தான் இந்த மெக்கா அக்ரிமெண்ட்லேயும் இந்த 3 கண்ட்ரிஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு பேக்ட் வச்சுருந்தாங்க, மல்டி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு. சவுதி அரேபியா பாகிஸ்தான் மல்டி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுன்ட்டு அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. if you hit on one it means the other one also will react to it. But we all saw இல்லையா, Houthis வந்து Houthis and Iran were attacking Saudi Arabia's infrastructure and ships. ஆனால் பாகிஸ்தான் எதுவுமே பண்ணலை. அண்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் நடுவில் நடந்த பேட்டில்லையும் வந்து சவுதி அரேபியா எந்த கமெண்ட்டும் தரல, எதுவுமே பண்ணலை. ஸோ இட் இஸ் தேர் ஆன் த பேப்பர்ஸ், பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுங்கிறது தெரியல. ஸோ விச் இந்தியன் ஃபாரின் அஃபேர்ஸ் வில் keenly be looking into it upon the Mecca agreement. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இட்டாலியில் சிசிலி பிளேஸில் ரீஜியனில் இருக்க மவுண்ட் எட்னா எரப்ட் ஆயிருக்கு, விச் இஸ் அன் ஆக்டிவ் வல்கனோ. ஸோ வல்கனோ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர்ஸ் கீழே வரும். வல்கனிக் எரப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ இட் அஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஏர் அண்ட் சாயில் சரௌண்டிங் இட்ஸ் ஏரியா. The name to remember is Mount Etna, which is in Sicily region of Italy. And I hope you all remember Danube River. அதோட ஆரிஜின் வந்து ஜெர்மனியில் ஆரிஜினேட் ஆகி பிளாக் சீல வந்து அது கலக்குது. ஸோ Danube River பற்றி ஏன் இப்போ வருது, ஏன்னா there is a heat wave persistently going on in Europe. அதனால தனுப் ரிவராக இருக்கட்டும், ரைன் ரிவராக இருக்கட்டும், மெயின் ரிவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதோட வாட்டர் குவான்டிட்டியை விட கம்மியாகிட்டே வருது, விச் இஸ் கெட்டிங் லோவர். ஸோ கம்மியான டனுப் ரிவரில் இருக்க குவான்டிட்டி கம்மியாகிறதுனால என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து ரொமேனியா, அது வந்து ரொமேனியா வழியாகவும் பாஸ் ஆகுது இந்த தனுப் ரிவர். ரொமேனியா வந்து அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு அவங்க தனுப் ரிவரோட வாட்டரை தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்னென்னா, ரொமேனியாவோட எனர்ஜி சப்ளையில் 1/5 வந்து இந்த பர்டிகுலர் பவர் பிளான்ட்லேருந்து தான் போகுது. அண்ட் நம்ம வெறும் ஸோ கிளைமேட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், ஹீட் வேவ்ஸ் பார்த்தோம், இது எல்லாமே. பட் ஆனால் இது எல்லாமே ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட்ஸ் கிடையாது, ஒன்றுனால இன்னொன்று பாதிக்குது. ஏன்னா இப்போ வந்து ஹீட் வேவ்ஸ்னால வாட்டர் வந்து டெப்ளீட் ஆகுது,
போதுமான அளவு தனுப் ரிவரில் இல்லை. தனுப் ரிவரில் இல்லாதனால எனர்ஜி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது. எனர்ஜி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகுது. ஏன் ரெடியூஸ் ஆகுது? ஏன்னா கூலண்ட் இல்லாதனால அவங்க பவர் பிளான்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணதுனால இப்போ என்ன ஆகுது? அவங்க வேற எங்கேயாச்சும் சீக் பண்ணணும் அந்த பவர் சப்ளைக்கு. எங்கேருந்து சீக் பண்ணுவாங்க? இருக்கவே இருக்குது கேஸ். ஆல்ரெடி கேஸ் மார்க்கெட்டு அண்ட் க்ரூட் ஆயில் மார்க்கெட் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டியூ டு வேரியஸ் உக்ரைன் ரஷ்யா வார் அண்ட் வெஸ்ட் ஏஷியா வார். ஸோ இதில் ஆட் ஆன் அ ஹீட் வேவ் விச் இஸ் அரைஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ்னால அரைஸ் ஆகிற இந்த ஈவெண்ட்ஸ்னாலையும் நமக்கு தேர் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஆன் எனர்ஜி ரிசோர்ஸஸ். அண்ட் வெறும் எனர்ஜி ரிசோர்ஸஸில் மட்டும்தான் இது ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை. ஏன்னா உக்ரைன் வந்து யூரோப்புக்கு தேவையான ஃபுட் சப்ளைஸை வந்து தனுப் ரிவர் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா தண்ணியே இல்லைன்னா அதில் எப்படி ஷிப் போகும்? போதுமான அளவுக்கு தண்ணி இல்லைன்னா அதில் ஷிப் போக முடியாது. இப்போ ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா வார்னால அவங்களால பிளாக் சி வழியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ தே ரிசார்ட்டட் டு த தனுப் ரிவர். ஆனால் இப்போ தனுப் ரிவர்லேயே வந்து அங்கே போதுமான அளவு தண்ணி இதனால அவங்களோட ஃபுட் எக்ஸ்போர்ட்டும் வந்து டு யூரோப் அதுவும் பாதிக்கப்படுது. இதனால என்ன ஆகும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை கம்மியாக இருக்குது யூரோப்பில். அப்போ ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ மோர் ஆஃப் அ செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ஹவு இட் இஸ் இம்பேக்டிங் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு சொசைட்டியை வந்து எப்படி பாதிக்குதுங்கிறத we have to address and we have to interconnect each and every facts which is existing rather than seeing them as an isolated events. So for this week, these are all the important facts which we have discussed with respect to prelims and mains, and hope to see you all in the coming week with the new facts and important dimensions for our current affairs preparation. Thank you.